அனைவருக்கும் வணக்கம். கமர்ஷியல் சினிமா தந்தை ஏற்கனவே தந்தை கேரக்டர்ஸ் தான் பண்றேன். ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி போவேன். ஒருத்தர் சுத்த தமிழ் ஆரம்பிச்ச உடனே போச்சுரான்னு ரொம்ப நேரம் ஆகும்னு நினைச்சேன். அவர் அவ்வளவு கியூட் பண்ணிட்டாரு. இல்ல ஒரு வேலை இருக்கு, ஒரு ஒருத்தர் மீட்டிங் இருக்கு, அதனால கொஞ்சம் சீக்கிரம் போகணும்னு சொன்னேன். இல்ல அப்போ வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். நல்ல ஃபேமஸான டைரக்டர்ஸினுடைய குரூப் அசிஸ்டன்ஸ் அவங்க எல்லாம் பந்தாவா திரிஞ்சிட்டு இருந்த காலம். இந்த நம்ம டிரைவன் உட்லண்ட்ஸுக்கு போனா ஒரு சைட்ல பாரதிராஜ் சார் யூனிட், ஒரு சைட்ல ஆர் சுந்தரராஜ் சார் யூனிட், தானுமோகன் அவங்க, இந்த ராஜேந்திர குமார், பயங்கர, அதாவது அவங்க எல்லாம் சக்சஸ்ஃபுல் டைரக்டர்ஸினுடைய அசிஸ்டன்ஸ். ஆமா, இப்படிதான் காலர் தூக்கி போட்டு நம்மளாம் அந்த பக்கம் போனாவே மதிக்கவே மாட்டாங்க. நம்ம ஏதோ சின்ன சின்ன படங்கள்லாம் பண்ணி அந்த படமே ரிலீஸ் ஆகாது, அந்த மாதிரி ஸ்டேஜ். அப்போ இவங்க கிட்ட எல்லாம் வந்து போய் சான்ஸ் கேளுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு வெக்கமா இருக்குப்பா, முடியாதுப்பா, அதெல்லாம் முடியாது. ஏன்னா நான் எக்ஸ்போர்ட் ஃபிலிம்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அப்படியே அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி ஒரு இதுல இருந்தேன். அப்போ ரங்கராஜ் சாரோடைய அசிஸ்டன்ட் வந்து நான் நாகேஷ் சார் கிட்ட ஒரு படம் பண்ணும்போது அந்த எடிட்டிங் ரூம்ல ரங்கராஜ் சார் பார்ப்பேன், ஆர் சுந்தரன் சார் பார்ப்பேன். அப்ப ரங்கராஜ் சார் கிட்ட இருந்தவர் தான் இ ராமதாஸ். அவரு கூப்பிட்டையும் நாகேஷ் சார் கிட்ட ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்க, நல்லா ஒர்க் பண்றேன், என்கிட்ட படம் நான் படம் பண்றேன் பண்ணுங்க அப்படின்ட்டு 1000 பூக்கள் மலரட்டும் போய் ஒர்க் பண்ணேன். அப்ப இருந்து ரங்கராஜ் சார்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பட் நம்ம போய் கேட்க முடியாது. ஆனா ஒரு தடவை வந்து எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறமா ஒரு படம் வந்து கோவை தம்பி சார் எடுக்கிறாரு. அது வந்து அவருடைய லைஃப் ஹிஸ்டரிய கிட்ட நெருங்குற மாதிரி ஒரு சப்ஜெக்ட். அப்போ அது இமீடியட்டா ஆரம்பிக்கிறேன்னு சொன்னோன்னா டக்கு டக்குன்னு அசிஸ்டன்ஸ் எல்லாமே உடனே வேணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன ராமதாஸ் சார் உள்ள தள்ளி விட்டாரு. நான் அவருடைய ரசிகனா இருந்து நான் போய் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணேன். நான் ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுன்னு சொல்றாங்களே, அவரெல்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஸ்பாட்ல. ஐயோ, ஒரு அவ்வளவு சும்மா இதுவா இருக்கும், மிலிட்ரி மாதிரி இருக்கும். இப்ப எப்படின்னு தெரியல, ரமேஷ் கண்ணா கேட்ட இப்போ அப்படிதானா? ஆமா, அது பட் அப்படிதான் இருக்கணும்னு வச்சுக்கோங்க, அப்பதான் வேலை நடக்கும். அதெல்லாம் நான் கொஞ்சம் கத்துக்கிட்டதே அவர்கிட்ட தான். அப்புறம் அவரு உதயகீதம், அந்த உயிரே உனக்காக, இதெல்லாம் வந்து பயங்கர ஹிட். அவர் நிறைய படங்கள்ல வந்து பெரிய ஹிட், எல்லாம் இளையராஜா சாங்ஸ். அது உயிரே உனக்காகலாம் அந்த ஃப்ரேமிங்கு அது இதெல்லாம் அப்படியே சும்மா கண் கொள்ளா காட்சியா இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த சாங்ல கூட நிறைய காட்சிகள், நிறைய ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது. சாங்ஸ் நல்லா பண்ணியிருக்கீங்க மிஸ் சுந்தர் சார். இந்த வாழ்த்துறதுக்கு எனக்கு வயசு இல்லை. ரங்கராஜ் சாரை போய் நம்ம வாழ்த்த முடியுமா? நான் வந்து ஒரு ஸ்டூடெண்டா வந்தேன். ஒருத்தர் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வந்து பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் தள்ளி எஸ்எஸ்எல்சி அப்போ அந்த நேரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தேன். பட் நல்ல ஒரு அனுபவமா இருந்தது. அவரு என்ன வந்து ஞாபகம் வச்சுட்டு மரியாதை இதுவா என்னை கூப்பிட்டது வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ சார். எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த குருநாதர்ல ஒருவர். அதுக்கப்புறம் இது அந்த படமும் அந்த பாதியிலே நின்றுச்சு. நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணும்போது எந்த படமும் ஒண்ணு ரிலீஸ் ஆகாது, இல்ல ரிலீஸ் ஆச்சுன்னா ஓடாது. அப்படியே ஓடிச்சுன்னா 25 நாள்ல இப்படிதான் இருக்கும். அப்புறம் இந்த ராஜா ராஜா தான் நீராம்தாஸ் சாரோட 2வது படம் தான் முதல் முதல் நான் வந்து வாங்கின ஷீல்டு. அந்த பக்கம் இளையராஜா, அந்த பக்கம் ராமராஜன் வந்து ராஜா ராஜா தான் என் ஆபீஸ்ல போனா முதல் ஷீல்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 50 ஷீல்டு இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம பண்ணதுக்கு அப்புறம் புது வசந்தம். இது 2 தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் காலத்துல வந்து ஓடின படங்கள்ல ஒர்க் பண்ணேன். ஆனா 10 வருஷம் ஆச்சு அதுக்கு. அப்படிதான். அதுக்கப்புறம் எனக்கு புரியாத புதிர் வந்து அதுக்கப்புறமா நான் டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் நான் லக்கி டைரக்டர் ஆயிட்டேன். என் படத்துல நடிக்கிறவங்க வந்து அவங்க பிஸி ஆயிடுவாங்க. ஸோ அப்படியே ஒரு பழைய நினைவுகள்லாம் ஓட்டி பார்த்தேன். இந்த படம் வந்து ரமேஷ் கண்ணா அப்பப்போ பார்க்கும்போது சொல்லுவான், இந்த படத்துக்கு போயிட்டு வந்தேன், அந்த பக்கம் படத்துக்கு போயிட்டு வந்தேன் ஷூட்டிங் அப்படின்ட்டு. அப்போ ரங்கராஜ் சார்ல பத்தி எல்லாம் சொல்லுவான். அவர் சுறுசுறுப்பா நல்லா பண்றாருப்பா அப்படி இப்படின்னு சொல்லுவான். ஸோ நிறைய ஆர்டிஸ்ட் இந்த இந்த குரூப்ல பாருங்க. இது இல்லாம இல்ல, டெல்லி கணேஷ் சார், கேஆர் விஜய் அம்மா, இவங்க எல்லாம் இருக்காங்க. சச்சுமா, யாரு யாரை விடுறது, அனுமோகன் சார், ரமேஷ் எங்க ரமேஷ் கண்ணா இருக்கியா? சரி. லேடிஸ் மறைஞ்சிட்டாங்க. இதுல ஸ்ரீகாந்த் சார் ஹீரோ வந்து எனக்கு அப்படியே சும்மா
சாமியா இருக்கீங்க சார். உங்கள பத்தி உட்காருமா, உட்காரு. உங்கள பத்தி அடிக்கடி இந்த வலைபேச்சு பார்ப்பேன் நானு. உட்காருப்பா. வலைபேச்சுல அந்தரன் சார் வந்து அடிக்கடி சொல்லுவாரு. நான் வந்து ஸ்ரீகாந்த்ட்ட ஒர்க் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி உங்கள பத்தி அப்பப்ப நினைவுபடுத்து. ஆமா, நெறைய பாராட்டுவாரு. யா, ஹி ஸ்டில் லவ்ஸ் யூ. சோ அ சோ அதுல அடிக்கடி ஸ்ரீகாந்த் ஞாபகம் வந்துட்டு வந்துட்டு போவாரு. பட் நல்ல நடிகர். அவருக்கு நெறைய படங்கள் வரணும். இந்த படம் அது ஒரு புலியார் சுழியா இருக்கட்டும். இதுக்கப்புறம் கன்டினியூஸா அவர் பிஸியா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இந்த படம் பாடல்கள் மட்டுமல்ல, படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன்.